Hello guys, இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பக்ரீத் செகண்ட் டே செலிப்ரேஷன் தாங்க. இந்த மொமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல்ங்க. சோ இந்த வீடியோ எதுக்கு லேட்டா போறேன்னு பாத்தீங்கன்னா ஜுகைக்கு உடம்பு சரியில்லாதான் நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ற மொமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ்ங்க. இந்த மெமரபிளான கியூட் மொமெண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ண வேணாமே, ஒரு லாங் டைம் மெமரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். மார்னிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சோம். காலைல காஃபி குடிச்சிட்டு அம்மா உளுந்து களி செஞ்சு வச்சிருந்தாங்க. ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு தலைக்கறி அனமும் குடலானமும் செஞ்சிருந்தோம். பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரெசிபி வேணா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவும் இந்த குடலானம் செம்ம டேஸ்ட்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஈரல் ஃப்ரையும் அப்புறம் வந்து சவுட்டியும் ஃப்ரை பண்ணிருந்தோம் மசாலா கோட் பண்ணி. ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க இந்த ரெசிபி. சாஃப்டா இருந்துச்சுங்க. நம்ம இந்த பிளைன் ரைஸோட குடலான ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சுங்க. அதுவும் இந்த ஈரல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் பக்காவா இருந்துச்சுங்க. அப்புறம் அத்தா சவனப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நாங்க குடிச்சிட்டு வெளியே எங்கேயாச்சும் போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். அத்தா சொன்னாங்க காரைக்கால் பீச் போலான்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம். ஸோ நாங்க கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அப்படி இப்படின்னு நாங்க ஒரு 5 o'clock கிளம்புனாலும் ஐடியா இருந்துச்சு. ஆனா 5:30 ஆயிடுச்சுங்க. எப்படி பார்த்தாலும் முன்னாடி மாதிரி ரொம்ப லேட்டா தாங்க ஆயிடுச்சு. வெளியே போலான்னு பிளான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நாங்க காரைக்கால் பீச் தான் போனோம். லாஸ்ட் மூமெண்ட் தாங்க எங்களுக்கே தெரியும். ஜுகை நான் நல்லா என்ஜாய் பண்ணா, வேடிக்கை பார்த்துட்டு வந்தா நல்லா ஹாப்பியா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கே தூக்கம் வந்துருச்சுங்க. நாங்க காரைக்கால் வந்துட்டோம். அப்புறம் டீ ஷாப்ல நிறுத்திட்டு நாங்க டீ குடிச்சிட்டோம். அப்புறம் நாங்க காரைக்கால் பீச் வந்துட்டோம். நாங்க வந்து எப்பவுமே இயர்லியா வரணும்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம்னா இப்படிதாங்க லேட் ஆயிடுது. நம்ம பீச் சைட் போகணும்னு பிளான் பண்ணா கொஞ்சம் இயர்லியா போனா கூட நம்ம போட்டோ எடுக்க அப்புறம் எல்லா இடமும் சுத்தி பார்க்க ரொம்ப வசதியா இருக்கும், வெளிச்சமாவும் இருக்கும் நமக்கு. ஆனா நெக்ஸ்ட் டைம் தான் வந்தா கொஞ்சம் இயர்லியா தாங்க வரணும். எல்லா ரைடர்ஸுமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஜுகைனாவுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் திங்ஸ் நாங்க பாத்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நிறைய விளையாடிச்சமா ஜுகைட்டு இருக்கு. வேஸ்டா எதுவும் வாங்க வேணாம் வாங்கல. பீச் சைடுங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான ஏர் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம்னு நடந்துட்டு இருந்தோம். இந்த தடவை நிறைய ரைடர்ஸ் எல்லாம் ஏறலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. தம்பி வைஃபும் வந்திருந்தாங்க. சேர்ந்து தான் போனோம். எல்லா திங்ஸுமே பார்த்துட்டு ஜுகைனாவும் தசீஃபாவும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ். அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் கூட நடந்துட்டு இருந்துச்சு. ஓப்பன் மிஸ்டர் சவுத் இந்தியா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேயே ரொம்ப நேரம் நிக்க முடியல. நாங்க வந்துட்டோம். செம்ம கூட்டங்க, நிக்கவே முடியலங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சோளம் வாங்கி சாப்பிட்டோம். சோளம் சாப்பிட்டுட்டு நாங்க பீச் சைடு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்னு போனோம். நாங்க லாஸ்ட்ல போயிட்டோம். பாத்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எல்லா ரைடர்ஸுமே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. லாஸ்டா நாங்க பீச்சுக்கு போயிட்டோம். நல்ல ஒரு காத்துங்க. கொஞ்ச நேரம் தாங்க காத்து வாங்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க, அந்த பக்கம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் அடுத்த நிமிஷமே நாங்க எந்திரிச்சு கிளம்பியாச்சு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு லாங்ல இருந்து பாக்குறதுக்கு. ஏன்னா இந்த தடவை நிறைய நமக்கு வந்து ரைடர்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்க பெட்ஷீட்லாம் எடுத்து வந்திருந்தோம். நாங்க ஒரு சைட்ல வந்து பிளேஸ்ல லாஸ்ட்ல ஒரு இடத்துல நல்லா காத்து வர இடமா பார்த்து நாங்க உட்காந்துட்டோம். நாங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஜுகைனா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. ஜுகைனா ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. நம்ம பிள்ளைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டைம் திரும்ப கிடைக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜுகைனாவும் எங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா. பாருங்க ஜுகைனா எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு. அந்த பீச் மண்ல ஜுகைனா பேரு அப்புறம் தசீஃபா பேருனா நாங்க எழுதிட்டு இருந்தோம். பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கன்னா பீச் சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியாவே வந்துருங்க. அப்பதான் நம்ம வந்து போட்டோஸ் எடுக்கனா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த நமக்கு வந்து அலோவ் பண்ணவே இல்லை அந்த இடத்துலலாம். நாங்க லேட்டா வந்ததுனாலே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இயர்லியா வாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய இடம் போய் பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். அண்ட் நீங்க போட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். ஃபேமிலியோட சேர்ந்து போட்டோஸ் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பிளே பண்ணிட்டு நாங்க ரைடர்ஸ்ல போலான்னு எந்திரிச்சிட்டோம். நானும் தம்பி வைஃபும் தசீஃபாவும் தான் போயிருந்தோம் ஜுகைனா அழைச்சிக்கிட்டு. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். நாங்க எல்லாரும் நாங்க சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலா நாங்க வந்து பட்டர் ஸ்காட்ச் தான் கேட்டிருந்தோம். ஆனா எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க போல. எங்களுக்கு இந்த சாக்கோபார் ஐஸ்கிரீம் தான் இருந்துச்சு. அதுவும் 3 தான் இருந்துச்சு. ஜுகைனாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. இந்த மாதிரி மணல்ல நிறைய வண்டி இருந்துச்சு. டிராகன் ஷேப்ல, அப்புறமா ஃபிஷ் ஷேப்ல, அப்புறம் டக் ஷேப்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி சின்ன ஸ்டேஜ் போட்டு சாங்ஸ் பிளே பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜுகைனாவை டிராகன் ரைடர்ல உட்கார வச்சிருந்தோம். ஜுகைனா இங்க பாரு. ஜுகைனாவையும் தசீஃபாவையும் இந்த ரைடர்ஸ்ல ஏத்தி விட்டுருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ட்ரெயின் ரைடர் வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நேரம் ஓடுன்னு சொல்லிட்டு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
ஜுகைனாவும் தசீஃபாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அரே பேசு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். நெக்ஸ்ட் நாங்க போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த கொலம்பஸ்லயும் அப்புறம் டிராகன் ரைடர்ல இருந்து நாங்க போயிட்டு வந்தோம். அப்புறம் நிறைய ரைடர்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நாங்க பார்க்க போயிட்டோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். நாங்க கடைசியில நம்ம இடத்துக்கு போனோம்னா அங்க எல்லாரும் அப்பதான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அத்தாவும் தம்பியும் வந்து ரொட்டி வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. வீட்ல இருந்து நாங்க கிரேவி எடுத்துட்டு வந்தோம். சோ அதை நாங்க வந்து ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்டுட்டு சால்னா எதுவும் தொட்டுக்காம ஜுகைனாக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம். இந்த டே ஜுகைனா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்டா நாங்க வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்க வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். நாங்க கிளம்பிட்டோம். ஜுகைனா நடந்து நடந்து செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க, தூக்க சொல்றாங்க. பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்ல எந்த காருமே இல்ல, நாங்க தான் லாஸ்ட். நாங்க கார்ல ஏறி கிளம்பிட்டோம். ரொம்ப லேட் ஆயிட்டதுனால இதுக்கப்புறம் எந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல. இப்படிதான் எங்களுக்கு இந்த டே போச்சு. நீங்களும் உங்க ஃபேமிலியோட சேர்ந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.